அநேகர் தடை பண்ணுகிறார்கள். பக்கத்துல இருக்கவன் தடை பண்றான், மூணாவது இருக்கவன் தடை பண்றான், இயேசு பக்கத்துல இருக்க சீஷர் தடை பண்ணி இருக்கலாம். சும்மா இருக்க சொல், சும்மா இருக்க சொல். ஏன் அந்த பிச்சைக்காரன் அப்படி கத்துறான்? பிச்சைய வேணா போடு, அமைதியா இருக்க மாட்டான் அவன். இங்க யார் போயிட்டு இருக்கா? இயேசு போயிட்டு இருக்கார். டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த பக்கம் முதலமைச்சரோ இல்லைன்னா யாராவது அமைச்சர்லாம் போனாங்கன்னா அப்படியே ஃபுல்லா அந்த ஏரியாவே ஃபுல்லா போலீஸ் மயமா மாறிடும். ஏன்னா ரொம்ப முக்கியமான நபர் போறார், யாரும் குறுக்க போயிடக்கூடாது. சரி, அவங்க வச்சுக்கிட்டு இருக்கட்டும். ஆனா இவன் பாருங்க, கூப்பிடுறான் கூப்பிடுறான். இப்ப எல்லாரும் தடை பண்ணினார்கள். ஆனா அவன் சத்தத்தை மட்டும் அவனால தடுக்க முடியல. இன்னும் அவனால செய்ய முடிஞ்சது அது மட்டும்தான். எதை தான் செய்ய முடியும்? சத்தமா கூப்பிடதான் முடியும்ன்றனால ஜீவனை விட்டு கூப்பிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். தாவீதின் குமாரனே, எனக்கு என்ன செய்யும்? எனக்கும் அப்படி கத்தணும்னு தான் ரொம்ப விருப்பமா இருக்கு. நாளைக்கு தொண்டை நடத்தணுமே.